இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இரு துர்கா, பொறுமையாக இருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். பார்வதியோட வீட்டுக்காரரை பார்த்து எல்லா விஷயத்தையும் கேட்டு என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம உண்மை சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். ஆமாக்கா, பத்மாக்கா சொல்றதே சரி, நம்ம அதையே பண்ணி பார்ப்போம். ஆமா, அந்த ஆள் முதல் தெரிஞ்சுட்டாதானே மற்றவங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க. சரி, இப்பவே போகலாமா அவரை பார்க்கறதுக்கு? நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போல்லாம் போக முடியாது. இப்போ மணி இப்போவே 6 ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் எல்லாம் நம்மளை தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்மளும் இது அதுன்னு சொல்லிட்டு வரல. நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம். ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். எங்க மாமியார் கிளம்பி வேற ஒண்ணுக்கு ரெண்டா என் பிரிசுகிட்ட போட்டு கொடுத்துரும். அப்புறம் சண்டையும் சண்டை வரும். சரி, நம்ம இப்போ போகலாம். வீட்டுக்கு எல்லாரும் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிக்கா, கிளம்பலாம் வாங்க. மங்கா மங்கா, ஆமாண்டா, வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பொண்டாட்டி பேரை ஏலம் விட்டுட்டு வா. அவங்க இங்கே இருக்கா. காலையில் போனவன் எங்கே ஊர் சுத்தறக்கு போனாலும் என்னமோ தெரியல, உன்னா வரல. எங்கேயுமா போனா? உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா? எம்பொடகிட்ட இடத்துக்கு சொல்கிறா. இந்த வீட்டில் நான் இருக்கிறதே வெட்டி தண்டமாச்சு. நீ அதையும் இதையும் தான் பேசுவ. சரி, புள்ள எங்க? அவள் டியூஷன் போயிட்டு வந்து சோறு தின்னுட்டு தூங்கிட்டா. அவங்க ஆயால கேட்டுகிட்டே இருந்தா, அவள் வரவே இல்லை. நான் தூங்க வச்சுட்டேன். என்ன பண்ணுறது? சரி, அவ வரட்டு, நான் கேட்டுக்கிறேன். போய் ஒரு கிளாஸ் காப்பி எடுத்துட்டு வைப்போம். ஆமாம், நீ கேட்டு கிழிச்ச. எங்க போயிருப்பா இந்த எருமை மாடு? என்னங்க, வந்துட்டீங்களா? நான் வரது இருக்கட்டு, எங்க போய் சாவகாசமா சுத்திட்டு வர? நான் எங்கெங்க போய் சுத்திட்டு வரேன்? பார்வதி வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன காலையிலிருந்து 7 மணி வரைக்கும் பார்வதி வீட்டுல உட்காந்துட்டு இருந்தியா? இங்க இல்லைங்க, அவங்க மாமியார் வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்த. பஸ் பிடிச்சி நானு, பத்மாக்கா, துர்காக்கா, அப்புறம் இன்னொரு அக்கா. அங்கே எதுக்கடி போன? அவளுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கோசரம் போயிருந்தேங்க. சரி, என்னமோ பண்ணு. ஆனா எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போனேன் ஒரு பேச்சு, இல்லை என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போனேன். உன் சௌரியத்துக்கு நடக்கிற இது என்ன சாமியார் மடமா? சௌரியத்துக்கு நடக்கிறதுக்கு இது வீடா இல்லை? என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிற நீ? அத்தை கிட்ட சொல்லிட்டு தாங்க போனேன். எங்க அம்மா சொல்லுச்சு எங்க போயிருக்கிறானே தெரியலன்னு. நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி தெளிவாக தான் சொல்லிட்டு போனேன். வந்துட்டாளா? வாடி வா, வர நேரம் பாரு. எப்போன்னு நான் வர நேரம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். பார்வதி அக்கா வீட்டுக்கு போகிறோம், அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன் உங்ககிட்ட. என்னது, நீ சொல்லிட்டு போனையா? நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். என்ற காதில் எதுவும் உழுகலையே. ஏன் அத்தை இப்படி போய் சொல்கிறீங்க? நீங்கள் சரின்னு சொன்னதும் தானே நான் கிளம்புனேன். என்ன நான் போய் சொல்கிறேன்னா? என்ற பரம்பரைக்கே பொய்யினாலே என்னன்னு தெரியாது. தேவையெல்லாம் பேசிட்டு இருந்துன்னா காலை உடச்சி அடுப்பில் வச்சிருவேன். ஜாக்கிரதையாக இருந்திருக்கோம். ஊர் போய் எங்கேயோ சுற்றிட்டு வந்துட்டு நாயம் பேசுகிறேன். நாயம் என்னோட கிட்ட சொல்லிட்டு போனேன்னு சொன்னையும் புருஷன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னையாடி நீ? எப்போவுமே உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போவேன். அவருக்கு தனியாக உங்களுக்கு தனியாக சொல்லணுமா? நீங்கள் சொல்லிட்டா அவர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அடி எனக்கே தெரியாதுங்கிற அப்புறம் மறுக்க என்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, சண்டையை விடுங்க. நயன் நயன் சண்டை போடாதீங்க. வீட்டுக்குள்ள வேலைக்கு போயிட்டு வந்தா மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை. கேரகத்தை ஏமா உனக்கு ஒரு காப்பி கொண்டு வர சொன்னேன்ல, வெறுங்கை வீசிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிற. காப்பியாவது மண்ணாவது பொண்டாட்டியே வச்சு தர சொல்லுப்போ. இவங்க பிரச்சனையில நான் இடையில மாட்டிட்டு தவிக்கிறேன். தலை வலிக்குது. போடி போய் காப்பி கொண்டு வா. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு தலைவலிக்கு. எனக்கு தான் தலைவலிக்குது. எனக்காவது காப்பி போட்டு கொடுப்பா. அடிப்பாவி, என்ன சொல்லிட்டு அவியவி வாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் வர வர நமக்கு மரியாதையே இல்லை. கரும வேலை செய்கிற பக்கமே அங்கே எங்கேயாவது இருந்து தொலைஞ்சிடணும். வீட்டுக்கே வரக்கூடாது. என்ன செல்லம்மா, முடிக்கு டை அடிக்காம இருக்கல, அதிசயமா இருக்குது. ஆமாங்க, டை வீட்டுல முடிஞ்சு போச்சு. வாங்கிட்டு வர சொல்லி சின்னவங்கிட்டையும் சொல்லிட்டேன், பெரியவங்கிட்டையும் சொல்லிட்டேன். 2 பேருமே வாங்கிட்டு வரலின. முடி வெள்ளையா இருக்கிறது பார்த்தாலே எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்குது.
ஒரு மனசுல என்ன பருவம் அங்கேன்னு நினைப்பா கிளவிதானா முடி எப்படி இருந்தா என்ன? யோ மனுஷா, அதுக்குதான் உன்றகிட்ட நான் பேசுறதே இல்லை. நான் கிளவினா நீ குமரனாக்கு. அம்மா தாயே ஆளை விடு, உங்ககிட்ட வம்பிழுத்தருக்கு எனக்கு தெம்பில்லை. 2 பேரும் வர நேரத்தை பார்த்தியா? பார்வதி வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் வந்துருவேன்னு சொல்லிட்டு போனீங்க. இதுதான் மத்தியானமாக்கு. போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க, அதனாலதான் முன்ன பின்ன ஆகாத வரதுக்கு. அதுக்குத்தான் போவிலேயே சொன்னேன், ஒரு ஆள் போங்க ஒரு ஆள் இருங்கன்னு. 2 பேருமே போகணுங்கிறீங்க. இப்ப 2 பேரும் போனதுனால என்ன குடிமுழுகி போச்சா உங்களுக்கு? வர வர சாரு நீ இந்த துர்கா கூட சேர்ந்து நம்ம கெட்டு போயிட்டு பார்த்துக்கோ. உன்ற பெருசுங்கிட்ட தான் சொல்லி வைக்கணும். நல்லபடியாக தான் இருந்த, இவ கூட சேர்ந்தே உன்னை கெடுத்துட்டா. ஏங்கட்ட இப்ப வாய் நம்மங்கிற வம்பளுக்கு ஒண்ணு தோணுதா? என்கிட்ட கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? ஓஹோ, நான் கம்முன்னு இருக்கணுமாக்கு? ஏன்னா நீங்க மாமிய நான் மருமகுவாரு, நான் கம்முன்னு தான் இருக்கணும். அப்புறம் ஆச்சாரி இவங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, சோறாக்கலாம் நட. ஆமா ஆமா, மகாராணிக்கு வருவாங்க சோறாக்குவாங்க அப்படின்ட்டு யார் இருந்தா? நானெல்லாம் சோத்தை ஆக்கி வச்சுட்டேன், போய் கொட்டிட்டு போய் படுங்க போங்க. அதான பார்த்தேன், ஏதோ ஒரு வேலை செய்யலினா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசாத மாதிரி நடிப்பீங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு அப்படியே மூஞ்சி கொடூரமா வச்சுட்டு அதிகாரம் பண்ணுவீங்க. இப்ப என்னடி என்ற கூட வம்பளுக்கோணுன்னு பாக்குறியா? நானெல்லாம் வம்பளுக்குல, நீங்க தான் என்கிட்ட வம்பளுக்க பாக்குறீங்க. செல்லம்மா கம்மு நிறு. யோ மனுஷா, அவளுக்கு இஷ்டத்துக்கு போய் வெளியில சுத்திட்டு வராளுங்க. அவளுகளை கேட்கறதுக்கு உனக்கு துப்பில்லை, என்னை அடக்கறக்கு வந்துட்டியா நீ? நான் எனக்கு அவங்கள கேட்கறேன், அவியவியில் கேட்கறதுக்கு அவியவி புருஷமா இருக்கிறாங்க. உன்னைத்தான் நான் கேட்க முடியும். நீர் ஒன்றும் கேட்க வேண்டாம், கம்முன்னு உட்காரும். சின்ன சந்தில் ஓடி தப்பிச்சிட்டாளுக்கு வாத்திய பேச பேச. எல்லாம் என்ன பண்றது என்ற தலை விதி. இந்த சாமியார் பொம்பளை கிட்ட போயிட்டு வந்ததுலேருந்து என்ன ஒரு மாற்றமும் தெரியலையே. சரி பொறுத்திருந்து பார்ப்போம். 3 நாள் தானே ஆகுது. பத்தாததுக்கு பணத்தை வேற 2000 ரூபாயை கொண்டு போய் கொடுத்து போட்டு வந்திருக்கிறேன். என்னன்னு தெரியலையே. சரி நேரம் ஆச்சு, களை எடுக்கிறதுக்கு வேறு தோட்டத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. போகலாம், போனாதான் நாளைக்கு ஆசை ஆகும். அப்பாடி வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே இந்நேரம் ஆயிடுச்சு. சரி டிவியாவது பார்க்கலாம். இது என்ன என்னமோ ப்ரோக்ராம்? ஏன் சாமி அழுகுற? சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கொண்டு வரையிரு. இந்த கிளவி இருந்த வரைக்கும் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சிரு, நம்ம குழந்தைய மட்டும் பார்த்துக்குவோம். ஒரு சமயம் அதுவே குழந்தையும் பார்த்துக்கு. அது போனதுலேருந்து சிரமமாக தான் இருக்குது. அது இருந்தாலும் சிரமம் தான், அது போனதே பெஸ்ட், விட்டுறலாம் கம்முன்னு. இந்தா சாப்பிடு ஆவாங்க. நைன்னு அழுகிறான், ஆனால் ஒரு வாய் சாப்பிட்றதுக்குள்ள என்னென்ன பண்ணுறான். போடாத, மிஸ் பார்த்துருவாங்க. அங்க என்ன சவுண்டு? ஆரம்பிச்சிட்டீங்களா?
அம்மா எனக்கு ஒரு 100 ரூபா செலவுக்கு வேணும் கொடு. 100 ரூபா எதுக்குடா? 50 ரூபா வாங்கிக்க, இரு எடுத்துட்டு வரேன். ஏம்மா பைக்கு தான் கேட்டா எடுத்து தர மாட்டேங்கிறீங்க, செலவுக்கு காசு கேட்டா கூட கொடுக்க மாட்டீங்களா? ஒரு வயசு பையனுக்கு எதுக்குடா அம்புட்டு செலவு? காசு 50 ரூபா எடுத்துட்டு வரேன், மரியாதையே வாங்கிட்டு போ. இந்த அம்மாவோட சரியான டென்ஷன் எப்போ பார்த்தாலும். சனாவை வேற பார்க்க போகல, 3-4 டேஸ் ஆச்சு. இன்னைக்கு எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துடணும். இந்த 50 ரூபா பார்த்து பத்திரமா செலவு பண்ணு, சரியா? கொண்டா. கொடுக்கறது 50 ரூபா, அதுக்கு 1000 ஆயிரம். ஏய் புலம்பாம போடா ரவி. ஆமா, புலம்பி தள்ளிட்டாலும் நீ கேட்டுட்டாலும். ஏதோன்னு முணு முணுன்னு பேசிட்டே போறான் பாரு.